எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு பகுதியாக நம்மளுடைய மாதாந்திர ருது சுழற்சியில் உங்கள் உணவு முறை எப்படி இருக்கணும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதாந்திர ருது சுழற்சியை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் நமக்கு தெரியும், அது வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாதம் பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருமுட்டை வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டம், அதை வந்து நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கருமுட்டை வெடித்து வளரக்கூடிய காலகட்டம், அதை நம்ம ஓவிலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி 10 நாட்கள் வந்து ஒருவேளை நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான காலகட்டம், அல்லது பீரியட்ஸ் நெக்ஸ்ட் வரத்துக்கான காலகட்டம்னு சொல்லக்கூடிய லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 நிலையும் நம்மளுடைய 4 காலநிலைக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வரக்கூடிய ஃபேஸ். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மழை காலத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது வின்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மழை காலத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம எங்கேயாவது வெளியே போகமாட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான காலகட்டம். அதே சமயம் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பீரியட்ஸ் டைம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி லோவாக இருக்கும். ஸோ சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதை தடுத்துக்கிறதுக்காக நம்ம உணவில் அந்த காலகட்டத்தில் நிறைய மஞ்சள், மிளகு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டார் மொக்கு, பிரியாணி மொக்கு, இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்திக்கணும் அந்த காலகட்டத்தில். அப்போது நம்ம நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாக இருக்கும், கருக்குழாய் சரி கருப்பையும் சரி நல்ல சுத்தமாகறதுக்கு, டீடாக்ஸ் ஆகிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபாலிகுலர் ஃபேஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசந்த காலத்தில் தான் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம மனநிலை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளால் சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்க பழகிக்கணும்.